லேடிஸ்லாம் கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ பாருங்க. நம்ம நார்மலா வீட்ல யூஸ் பண்ற பெப்பர் ஒரிஜினலா இல்ல டூப்ளிகேட்டான்னு 2 மினிட்ஸ்ல கண்டுபிடிச்சிட முடியும். வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. ஃபர்ஸ்ட் உங்க வீட்ல இருக்க ஒரு கிளாஸ் எடுத்துங்க. அந்த கிளாஸ் சில்வரா இருக்கணும், கண்ணாடியா இருக்கணும், அந்த மாதிரிலாம் எதுவும் தேவையில்ல. அந்த கிளாஸ் ஃபுல்லா கொஞ்சம் தண்ணியை ஊத்திங்க. அதுக்கப்புறம் உங்க வீட்ல இருக்க பெப்பரை எடுத்துட்டு வந்து பக்கத்துல வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப்பா என்ன பண்றீங்கன்னா, ஒரு ஸ்பூன் அளவுக்கு நீங்க பெப்பர் எடுத்து அந்த தண்ணியில போட்டீங்கன்னா, தண்ணிக்கு மேல மிதக்கிற பெப்பர்லாம் இருக்குல்ல, அதுல பாதிக்கு மேல மிதக்கிறது பப்பாயா சீட்ஸ் தான். பெப்பர் சீட்ஸ்ல வந்து லைட்டா ஆயில் இல்லைன்னா கூட அது லைட்டா மிதக்க வாய்ப்பு இருக்கு. ஆயில் மீன்ஸ் அந்த பெப்பர்ல லைட்டா ஆயில் இருந்தாதான் அந்த பெப்பர் வந்து தண்ணிக்குள்ளேயே போகும். அந்த தண்ணிக்குள்ள இருக்க பெப்பர்லாம் ஒரிஜினல் பெப்பர். நெக்ஸ்ட் டைம் வாங்குறப்ப ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு ஸ்பூன் மட்டும் போட்டு ட்ரை பண்ணுங்க. ஒரு கேண்டில் அணைச்சிட்டு அதுல இருந்து லைட்டா புகை வரும். அந்த புகை கிட்ட நெருப்பு எடுத்துட்டு போனா அந்த கேண்டில் மறுபடியும் பத்திக்குமா? இது உண்மையாலே ஒர்க் ஆகுதா இல்லையான்னு தான் செக் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எங்க வீட்ல இருக்க ஒரு தட்டு எடுத்து கவுத்து போட்டாச்சு. பிகாஸ் ஆஃப் கிராஸ் மேல நம்ம பத்த வச்சோன்னா கிராஸ் எரிஞ்சிரும். அதனால கேண்டில் லைட்டா சூடு பண்ணி அந்த தட்டிலே ஒட்டி விட்டாச்சு. அண்ட் இது யாரெல்லாம் ஒர்க் ஆகும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க. ப்ரோ இதெல்லாம் ஒர்க் ஆகாது அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா மறக்காம இதை கமெண்ட் இப்பயே பண்ணிருங்க. அண்ட் ஃபைனலி இந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் உண்மையாலே ஒர்க் ஆயிடுச்சு. இது எப்படி ஒர்க் ஆச்சுன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஒரு நார்மல் முட்டையை சில்வர் முட்டையா மாத்த முடியுமா? முடியுமே. அண்ட் அந்த சில்வர் முட்டையை சேல் பண்ணி காசா மாத்த முடியுமானா லாஸ்ட் வரையும் பாருங்க. லாஸ்ட்ல சொல்றேன். ஃபர்ஸ்ட் எங்க வீட்ல இருக்க ஒரு நார்மலான ஒரு முட்டையை எடுத்துக்கிட்டேன். அப்புறம் ஒரு கேண்டில் எடுத்துருக்கேன், ஒரு லைட்டர் எடுத்துருக்கேன். அந்த லைட்டரை வச்சு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த கேண்டில பத்த வச்சுக்கிறேன். இப்போ அந்த முட்டையை நம்ம அந்த கேண்டில் கிட்ட காட்டி அந்த முட்டையை ஃபுல்லா கருப்பாக்குறோம். எப்பயுமே கிளவுஸ் யூஸ் பண்றது நல்லது. அண்ட் நீங்க யாரும் ட்ரை பண்ற மாதிரி இருந்தா கிளவுஸ் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்க. இந்த முட்டையை ஃபுல்லா பிளாக்கா மாத்திட்டு ஒரு கிளாஸ்ல தண்ணி ஃபுல்லா எடுத்துக்கிட்டு அதுக்குள்ள இந்த முட்டையை போடுறப்ப அந்த முட்டையை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் சில்வர் எக்கா மாறிட்டுங்க. இதை சேல் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா சேல்லாம் பண்ண முடியாது. பலூனை வச்சு ராக்கெட் பண்ண முடியும் தெரியுமா உங்களுக்கு? அதை எப்படி பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா வீடியோவை கடைசி வரையும் பாத்துங்க. உங்க வீட்ல இருக்க ஒரு கப் எடுத்துங்க. அந்த கப்புக்கு பேக் சைடுல லைட் ஒரு ஓட்டை பலூன் போற அளவுக்கு லைட்டா ஒரு ஓட்டை போட்டுங்க. அண்ட் இந்த வீடியோல கட் பண்ற மாதிரியே இந்த பேப்பர் கப்பை கண்டிப்பா நீங்களும் கட் பண்ணி வச்சுங்க. யாருமே இந்த பிளேட்ல யூஸ் பண்ணாதீங்க, சிசர் யூஸ் பண்ணுங்க. அதுதான் பெஸ்டா இருக்கும் உங்களுக்கு. இப்போ இந்த பலூனை உள்ள இன்சைட் பண்ணுங்க. உள்ள இன்சைட்னா வாய் வந்து வெளி பக்கம் வரணும், வயிறு வந்து உள் பக்கம் வரணும். ஓகேங்களா? அண்ட் ஒரு வழியா ஃபைனலா நீங்க இன்சைட் பண்ணி முடிச்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ அந்த பலூன் வந்து நல்லா ஊதிக்குங்க. ஊதி பெருசாக்கணும்னே நம்ம கையில இருந்து ரிலீஸ் பண்ணுங்களேன். ரிலீஸ் பண்ற அந்த ஒரு டைம் பலூனை மேலுக்கா கொஞ்சம் தள்ளி விட்டீங்கன்னா பலூன் உண்மையாலே சூப்பரா ராக்கெட் வேகத்துல போவாது, ஆனா ராக்கெட் மாதிரி போகும். அண்ட் ஃபைனலி இது ஒர்க் ஆயிடுச்சு. ஆனா அந்த பலூன் எங்க போய் மாட்டிட்டு இருக்கு பாருங்களேன். லேடிஸ்லாம் கண்டிப்பா இந்த ஒரு ட்ரிக்கை ட்ரை பண்ணியே ஆகணும். அதனால கடைசி வரைக்கும் வீடியோவை பாருங்க. நிறைய டைம் நம்ம வீட்டுல சாப்பிட்றப்ப எதையாவது ஒண்ணு நம்ம சிந்திடுவோம், இல்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி யாராவது எதையாவது ஒண்ணு சிந்திடுவாங்க கண்டிப்பா. அண்ட் அதை நம்ம எப்படி கிளீன் பண்ணுவோம்? நார்மலா நம்ம வீட்டுல யூஸ் பண்ற கருத்துணி இல்ல டிஷ்யூ பேப்பர், இதை தவிர வேற ஏதாவது ஒரு வழி இருக்கான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா சூப்பரா ஒரு வழி இருக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம வீட்டு டேபிள் மேல நம்ம சாஸ் யூஸ் பண்ணுவோம்ல, டொமேட்டோ சாஸ், அது வந்து கீழே சிந்திருச்சுன்னு வச்சுக்கோங்க. நம்ம வீட்டுல எதனா ஒரு பேப்பர் இருக்கும், இல்ல கவர் சம்திங், அந்த மாதிரி எதனா ஒண்ணு எடுத்துக்கோங்க கையில. அண்ட் ஒரு பெண்ணை நடுவுல வச்சுட்டு இந்த வீடியோல தெரியற மாதிரியே பண்ணீங்கன்னா ஒரு துளி கூட கீழே இல்லாம நம்ம சூப்பரா எடுத்துக்க முடியும். அப்படியே டஸ்ட்பின்ல தூக்கி போட்டுடலாம். நீங்க குடிக்கிற டீயே கிடையாது. அட ஆமாங்க, நம்ம வீட்ல யூஸ் பண்ற டீ தூள் ஒரிஜினலா இல்ல டூப்ளிகேட்டானு இந்த ஒரு வீடியோவை ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுங்க. ஏன்னா டீ தூள்ல நிறைய டை யூஸ் பண்றதுனால கலர் நல்லா வரும். எங்க வீட்ல இருக்க ஒரு டீ தூள் நான் எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். எங்க வீட்ல ஒரு 2 விதமான டீ தூள் இருக்கு. ஒரு டீ தூள் நல்லா இருக்கும், ஒரு டீ தூள் நல்லாவே இருக்காது. பிகாஸ் ஆஃப் நாங்க கன்சியூம் பண்றப்ப எங்களுக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. இப்போ வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்களே கமெண்ட் பண்ணுங்க. நான் 2 டீ தூளை தண்ணியில போடுவேன். அதுல எந்த டீ தூள்ல இருந்து அதிகமா கலர் உடனே வருதுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்டா இல்ல செகண்டா? எதனால கலர் உடனே வருதுன்னு கேட்டீங்கன்னா நம்ம டீ தூளை நல்லா கொதிக்க வச்சதுக்கு அப்புறம் தான் அது கலர் மாறும். அப்ப உடனே கலர் மாறுதுன்னா என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரிய தேவையில்லையா? ஏன் உடனே கலர் மாறுதுன்னா அதுல டை யூஸ் பண்ணுவாங்க, கலர் ஜெனரேட் ஆகணும்ன்றதுனால. அதனாலதான் அதுல கலர் அதிகமா வருது. உங்க வீட்டுல இருக்க டீ தூள்லையும் இதே மாதிரி கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. அண்ட் ட்ரை பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனல்ல ஃபாலோ பண்ணிட்டு அண்ட் கமெண்ட் பண்ணுங்க நீங்க ட்ரை பண்ணது ஒர்க் ஆச்சா இல்லையா. நண்பர்களே, இந்த ஒரு வீடியோல இருக்க எக்ஸ்பெரிமெண்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு மறக்காம நீங்க கமெண்ட் பண்ணுங்களேன். ஃபர்ஸ்ட் நம்ம வீட்ல இருக்க ஒரு தட்டுல கேண்டில் வச்சாச்சு. கேண்டில் வச்சு அதை பத்தையும் வச்சாச்சு. சைடு ஃபுல்லா தண்ணி ஊத்திருக்கோம். என்னடா கலரா இருக்குன்னு கேட்டீங்கன்னா கலருக்காண்டி மஞ்சத்தூள் கலந்து விட்டுருக்கோம். அதனால லைட்டா கலரா இருக்கு. இப்போ அந்த வாட்டர் கேனை அந்த தண்ணிக்குள்ள இன்சைட் பண்றப்ப அந்த தண்ணி மேல வருமா வராதான்னு இப்பயே கமெண்ட் பண்ணுங்களேன். அண்ட் நம்மளோட ஓன் சப்ஸ்கிரைபர் அண்ட் ஃபாலோவர்ஸ்க்குலாம் இந்த வீடியோட ஆன்சர் இப்போவே தெரிஞ்சிருக்கும். புதுசா பாக்குறீங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க. இப்போ அந்த தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமா மேல வருது. அந்த கேண்டிலும் அணைஞ்சிருச்சு. இது ஏன் அணைஞ்சது, எப்படி தண்ணி மேல வந்ததுன்னு நீங்க தான் கமெண்ட் பண்ணணும். கரெக்டான ஆன்சரை நான் கண்டிப்பா பின் பண்றேன். இந்த ஒரு சாத்துக்குடியை நீங்க இந்த மாதிரி ஜூஸ் பண்ணிருக்கவே மாட்டீங்க. லாஸ்ட் டைம் நான் ஒரு வீடியோ பார்த்திருந்தேன். அதுல லெமனை லைட்
லைட்டா ஒரு பின்னு வச்சு குத்திட்டு அதுல இருந்து ஜூஸ் எடுத்திருந்தாங்க வெளியில. அதே டெக்னிக்கை தான் நம்மளும் இப்ப யூஸ் பண்ண போறோம். இந்த சாத்துக்கொடியில லைட்டா சின்னதா ஒரு ஓட்டையை போட்டு அதை அமுக்குறப்போ உள்ள இருந்து ஜூஸ் வருது. உண்மையாவே இதை ட்ரைலாம் பண்ண வேணாம், ஜஸ்ட் இந்த மாதிரி பண்ணலான்னு தெரிஞ்சுக்கோங்க. பூண்டு உரிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு நிறைய பேர் வீட்டுல பூண்டை யூஸே பண்ண மாட்டோம். அதுக்கு இந்த வீடியோல ஒரு லைஃப் ஹேக் மாதிரி சொல்றாங்க. பூண்டை பாதியா இருந்துச்சுன்னு கத்தியை வச்சு மேல தட்டுறப்ப அந்த பூண்டு வந்து ரிமூவ் ஆகி வந்துருமா அந்த தோல்லாம். இது உண்மையாலே ஒர்க் ஆகுதா இல்லையான்னு பார்க்கலாம். அந்த வீடியோல இருக்க மாதிரியே பூண்டை பாதியா இருந்திருக்கு. இது கொஞ்சம் சின்ன பூண்டா தான் இருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம வீட்டுல மோஸ்ட்லி சின்ன பூண்டு தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ அரிஞ்சாச்சு பாதியா, இப்போ மேல வச்சு தட்டுறப்ப இது ஒர்க் ஆகுதா இல்லையான்னு இப்பவே தெரிஞ்சு. அண்ட் ஃபைனலா ரிசல்ட் பாக்குறப்ப என்ன தெரியுதுன்னா 2 பல்லு பூண்டு மட்டும் தான் வெளில வந்திருக்கு. அதனால இந்த ஒரு லைஃப் ஹேக் நம்ம ரியல் டைம்ல யூஸ் ஆகுமான்னு பாத்தீங்கன்னா பெரிய பூண்டு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். அதுவும் நெக்ஸ்ட் வீடியோல செக் பண்ணி போட்டுறேன். நண்பர்களே, இந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியுமா? இப்போ நான் கையில ஒரு வாட்டர் கேன் வச்சிருப்பேன், அதுல தண்ணி ஃபுல்லா இருக்கும். அது சுத்துறப்ப என்ன ஆகுதுன்னா ஒரு 3-4 வாட்டி இது நல்லா ரொட்டேட் ஆகுது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்போ அந்த கேன்ல இருக்க தண்ணியை கொஞ்சம் பாதி அளவுக்கு மேல குறைச்சிக்கலாம். அதை பாதி அளவுக்கு மேல குறைச்சதுக்கு அப்புறம் இப்போ அதை மூடி போட்டு சுத்துறப்ப எப்படி ஒர்க் ஆகும்னு நினைக்கிறீங்க? மறுபடியும் அது 3-4 வாட்டி சுத்தும்னு நினைச்சீங்கன்னா அதுதான் கிடையாது. 3-4 வாட்டிலாம் சுத்தாது. உண்மையாலே சுத்த மாட்டேன். பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், அது அதிகபட்சம் ஒரு 2 வாட்டி தான் சுத்தும். அது ஏன்னா ஃபர்ஸ்ட் அது உள்ள தண்ணி ஃபுல்லா இருக்கப்ப எந்த ஒரு ஏரும் இருக்காது. அதனால அது நல்லா சுத்துச்சு. இந்த வாட்டி அதுல தண்ணி கொஞ்சம் கம்மியா இருக்கு, ஏரும் உள்ள இருக்கு. இதை பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா சர்ச் பண்ணி தெரிஞ்சுங்க. அக்கா என்ன பண்றாங்கன்னா ஒரு வாழைப்பழத்தை பிச்சுக்கிட்டு அதை தலையில வச்சே உடைக்க முடியும்னு சொல்றாங்க. இது உண்மையிலே ஒர்க் ஆகுதா இல்லையா தானே செக் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வீட்டுல இருக்க ஒரு வாழைப்பழத்தை எடுத்தாச்சு. இது பழுத்த பழம் இல்ல, ஏன்னா பழுத்த பழம்னா உடையாதுன்னு நம்மளுக்கே தெரியும். அதனாலதான் கொஞ்சம் பச்சை பழத்துல ட்ரை பண்ணுவோம். தலையில அடிச்சு உடையுதா இல்லையா தான் இப்ப செக் பண்ண போறோம். ஒரு வாட்டியும் தலையில அடிக்கிறப்ப டமால் டமால் இருந்து. அதனால கண்டிப்பா வீட்டுல யாருமே ட்ரை பண்ணாதீங்க, இல்லைன்னா டமால் டமால் உங்க மண்டை உடையும். அண்ட் ஃபைனலா அப்படியோ இப்படியோன்னு உடைச்சாச்சு. கரெக்டா உடஞ்சுதான்னு கேட்டீங்கன்னா லைட்டா உடஞ்சிருக்கு. இருந்தாலும் நான் கையில கொஞ்சம் ஃபோர்ஸ் கொடுத்தனால தான் அது உடஞ்சுது. ஒரு டிஷ்யூ பேப்பர்னால டேம்ல இருக்க தண்ணியை வெளியே வராம பாத்துக்க முடியுமா? அதெல்லாம் கரெக்டா தெரியல. பட் ஆனா இந்த வாட்டர் கேன்ல இருந்து வெளியில வர தண்ணியை இந்த டிஷ்யூ பேப்பரால ஸ்டாப் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டர் கேன் ஃபுல்லா தண்ணி எடுத்துக்கலாம். அந்த வாட்டர் கேன் ஃபுல்லா தண்ணி இருக்கணும். அதுக்கு மேல டிஷ்யூ பேப்பர் வச்சு லைட்டா அமுக்குறப்ப ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆயிடும். அண்ட் லேயர் மாதிரி ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் நம்ம அந்த வாட்டர் கேனை தலை கீழே திருப்புனா தண்ணி கீழே கொட்டும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க? தண்ணி கீழே கொட்டும்னு நினைக்கிற எல்லாருமே ஒரு கமெண்ட் பண்றீங்க தண்ணி கீழே கொட்டும்னு. ஆனா கண்டிப்பா சொல்றேன், தண்ணி கீழவே கொட்டவே கொட்டாது. பிகாஸ் ஆஃப் அந்த டிஷ்யூ பேப்பர் வந்து ஒரு லேயர் மாதிரி யூஸ் பண்றதுனால ஹேர் போய் அடைச்சுக்கிற மாதிரி அடைச்சுக்கும். அதனால தண்ணி கீழே வரவே வராது. இது பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்க ஏரோப்ளைன்ல டிராவல் பண்ணீங்கன்னா இது உங்களுக்கு கண்டிப்பா யூஸ் ஆகும். நார்மலா நம்ம தண்ணி குடிக்கிற எடுத்துட்டு போற வாட்டர் பாட்டில நம்ம பாதி குடிச்சிருவோம். பாதிக்கு மேல எம்டியா இருக்கப்ப அந்த வாட்டர் பாட்டில் பெருசாவே இருக்கும். அந்த பாதி வாட்டர் கேன மேல இருந்து அமுக்குனீங்கன்னா தண்ணி வர வரைக்கும் அமுக்கிட்டே இருந்தீங்கன்னா மேல மூடி போட்டு சின்னதா யூஸ் பண்ணிக்கலாம். அது நம்ம பாக்கெட்ல வச்சு கூட யூஸ் பண்ணலாம். மக்களே, உங்களுக்கு ஒரு சேலஞ்ச். இந்த ஒரு பேப்பர்ல ஒரே வாட்டி மட்டும் தான் பென்னை பிளேஸ் பண்ணணும். ஒரு புள்ளி இருக்கணும், ஒரு ரவுண்டும் இருக்கணும். அதை எப்படி பண்றதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் இதே மாதிரி நம்ம ஒரு பேப்பர் எடுத்துக்கலாம். ரவுண்டா ஒரு புள்ளியை வச்சுப்போம். அண்ட் எல்லாருமே எக்ஸைட்டிங்கா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதனால மறக்காம எல்லாரும் லைக் பண்ணிடுங்க. அண்ட் ரவுண்டா ஒரு புள்ளியை வச்சு முடிக்க போறோம். இப்போ எப்படா அந்த பென் அங்கிருந்து எடுக்கிறதுன்னு யோசிச்சீங்கன்னா உங்க பேப்பரை லைட்டா இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிட்டு அந்த இப்ப பார்த்தாலே தெரியாது எவ்வளவு ஈஸி தானாடா அப்படின்ற மாதிரி. அட ஆமாங்க, எல்லாமே ஈஸி தான். அப்ப அந்த டாட்டுக்கு மேல நம்ம அந்த பேப்பர் வச்சிருப்போம். அந்த பேப்பர் கிட்ட அப்படியே கொண்டு போயிட்டு இன்னொரு சர்க்கிள் ஈஸியா போட முடியும் நம்மளால. அண்ட் இந்த ஒரு ட்ரிக்கை நீங்க இப்பதான் தெரிஞ்சுக்கிறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பை. நார்மலாவே ஒரு கிளாஸை தலைக்கீழ கவுத்தா அது உள்ள இருக்க தண்ணி இல்ல எனிதிங் கீழே விழுந்துதான் ஆகணும். ஆனா இந்த இடத்துல தண்ணி உள்ள இருக்கு, ஆனா கீழே விழல. ஏன் தெரியுமா? ஏன்னா இது ஒரு மேஜிக் அப்படின்னு சொல்லி நம்ம ஊற வேணா ஏமாத்தலாம். அந்த தண்ணிக்கு கீழே உலர இடத்துல கரெக்டா ஒரு லேயர் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிருப்போம். அதனாலதான் தண்ணி கீழே விழல. என்னடா அந்த லேயர்னு கேட்டீங்கன்னா நம்ம ஃபைலுக்கு யூஸ் பண்ற அந்த டிரான்ஸ்பரண்ட் அந்த ஷீட் வச்சுதான் நம்ம ஒரு ரவுண்ட் ஷேப்ல கட் பண்ணி ஒரு லேயர் மாதிரி யூஸ் பண்ணிருக்கோம். இந்த ஒரு வாட்டர் கேனை தலை கீழே கவுத்தாலும் தண்ணி கீழே வராது. உங்களுக்கு தெரியுமா? அட ஆமாங்க, உண்மையாலே நீங்க பாத்துருப்பீங்க. இது தலை கீழே இருக்கு, தண்ணியும் வெளியே வரல. இதுக்கு எந்த விதமான மூடியும் நம்ம போடல. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். பட் இருந்தாலும் இது எப்படிடா ஒர்க் ஆகுதுன்னு நீங்க கேட்கலாம். அதுக்கும் ஒரு ஆன்சர் இருக்கு. பிகாஸ் இதுல என்ன யூஸ் பண்ணிருக்கோம்னா நம்ம யோகோ ஷீட்லாம் நம்ம ஃபைல் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவோம்ல, அந்த டிரான்ஸ்பரண்ட் அந்த ஷீட் இருக்குல்ல, அந்த ஒரு ஷீட்டை கரெக்ட் அந்த மூடி ஷேப்புக்கு ரவுண்டா கட் பண்ணிட்டு வாட்டர் கேன்ல தண்ணி ஃபுல்லா வச்சுட்டு அண்ட் அதை அப்படியே திருப்புறப்ப தண்ணி கொஞ்சம் கூட கீழே வராது. கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிடுங்கப்பா. நம்ம வீட்டுல இருக்க பொருளை வச்சே ஒரு ஹாலோகிராம் பண்ண முடியுமா? முடியுமே. ஃபர்ஸ்ட் நம்ம வீட்டுல இருக்க எதனா ஒரு பாக்ஸ் எடுத்துங்க. இந்த ஷேப்ல இருந்தா ஓகே. அதை சைட்ல ஒரு 45 டிகிரிக்கு ரெண்டு சைட்லயே கட் பண்ணிக்கணும், இந்த வீடியோல இருக்க மாதிரியே. அண்ட் நம்ம ஃபைலுக்கு யூஸ் பண்ற அந்த டிரான்ஸ்பரண்ட் ஷீட்டை கரெக்டா நான் வைக்கிற மாதிரி பிளேஸ் பண்ணிட்டு நீங்க டேப் போட்டு ஓட்டினீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சூப்பரா இருக்கும். மேல போன் வைக்கிறதுக்கும் பாக்ஸ் மாதிரி கட் பண்ணிக்கங்க. அண்ட் உண்மையாலே பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கு. கண்டிப்பா நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கும் பிடிக்கும். இது எப்படி செய்யறதுன்னு நீங்க கண்டிப்பா தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதனால மறக்காம இப்பயே ஒரு லைக் பண்ணிடுங்க, சரிங்களா?
ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை நான் ரொம்ப நாளா ட்ரை பண்ணணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். பட் ஆனா இப்பதான் அதுக்கு சரியான டைம் வந்திருக்கு. என்ன எக்ஸ்பெரிமெண்ட் பாத்தீங்கன்னா, நம்ம நார்மலா யூஸ் பண்ற சென்ட் இருக்குல்ல, அதுல வர ஸ்ப்ரேல வந்து ஃபயர் வரும்னு ரொம்ப நாள் முன்னாடி ஒரு வீடியோ பார்த்திருந்தேன். ஸோ அதை ட்ரை பண்ணணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். அண்ட் இதை இப்போ ட்ரையும் பண்ணிட்டேன். ஒரு சென்ட்ல யூஸ் பண்றப்ப ஃபயர் லைட்டா தான் வந்துச்சு. பட் இந்த ஃபாக் சென்ட்ல உண்மையாலே ஃபயர் வேற லெவல்ல வருது. நான் மட்டும் கிளவுஸ் யூஸ் பண்ணாம இதை பண்ணியிருந்தேன், என் கை கருவாடா ஆயிருக்கும். அந்த வீட்டில் யாராவது கண்டிப்பா ட்ரை மட்டும் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்க கை வந்து போயிடும். அதனால யாரும் ட்ரை பண்ணாது. இந்த ஒரு வாட்டர் கேனை தலை கீழே கவுத்தாலும் தண்ணி கீழே வராது. உங்களுக்கு தெரியுமா? அட ஆமாங்க, உண்மையாலே நீங்க பார்த்துருப்பீங்க. இது தலை கீழே இருக்கு, தண்ணியும் வெளியே வரல. இதுக்கு எந்த விதமான மூடியும் நம்ம போடல. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். பட் இருந்தாலும் இது எப்படிடா ஒர்க் ஆகுது நீங்க கேட்கலாம். அதுக்கும் ஒரு ஆன்சர் இருக்கு. பிகாஸ் ஆஃப் இதுல என்ன யூஸ் பண்ணிருக்கோம்னா, நம்ம யோகோ ஷீட்லாம் நம்ம ஃபைல் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவோம்ல, அந்த டிரான்ஸ்பரண்ட் அந்த ஷீட் இருக்குல்ல, அந்த ஒரு ஷீட்டை கரெக்ட் அந்த மூடி ஷேப்புக்கு ரவுண்டா கட் பண்ணிட்டு வாட்டர் கேன்ல தண்ணி ஃபுல்லா வச்சுட்டு அண்ட் அதை அப்படியே திருப்புறப்ப தண்ணி கொஞ்சம் கூட கீழே வராது. கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிடுங்கப்பா. இந்த ஒரு மேஜிக்கை நான் ஈஸியா கண்டுபிடிக்கிற மாதிரி தான் மேக் பண்ணிருக்கேன். கண்டிப்பா நீங்க கண்டுபிடிச்சிட்டு எப்படி பண்ணிருக்கேன்னு மறக்காம கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. இந்த மாதிரி டிராயிங் வரைய முடியும்னு உங்களுக்கு கூட தெரியாது. ஃபர்ஸ்ட் எங்க வீட்ல இருக்க ஒரு யோகோ ஷீட் எடுத்துக்கிறேன். அதுல ஒரு ட்ரீக்கான ஒரு ஸ்ட்ரக்சரை லைட்டா வரைஞ்சுக்கிறேன். இது பாக்குறதுக்கு நல்லா தான் இருக்காது, ஆனா அவுட்புட் நல்லா இருக்கும். இந்த ட்ரீ ஸ்ட்ரக்சரை வரைஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வீட்ல இருக்க பட்ஸ் ஒரு 3 எடுத்துக்கிட்டு அதை லைட்டா பெயிண்ட்ல டிப் பண்ணி நம்ம டாட் டாட்டா வச்சோன்னா பாக்குறதுக்கு உண்மையாலே சூப்பரா இருக்கும். அண்ட் யாரெல்லாம் இதை வீட்ல ட்ரை பண்ண போறீங்களோ மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. இது அவுட்புட் பாக்குறதுக்கு உண்மையாலே லாஸ்ட்ல வேற லெவல்ல இருந்துச்சு. ஓரளவுக்கு வரைய தெரியாத என்னாலே அப்படி பண்ண முடியும்னா நீங்க கண்டிப்பா சூப்பரா பண்ணுங்க. இந்த மாதிரி டிராயிங் பண்ண முடியும்னு தெரியாமலே போச்சு. அட ஆமாங்க, உண்மையாலே இது சின்ன வயசுல தெரிஞ்சதுன்னா நான் பெரிய ஆர்டிஸ்டாவே ஆயிருப்பேன். இதை எப்படி செய்யறதுன்னா, ஃபர்ஸ்ட் எங்க வீட்ல இருக்க ஒரு ஸ்கேல் எடுத்துக்கிறேன். அப்புறம் ஒரு 2 பென்சில், கலர் பென்சில் இருக்கு, அதை ஒரே அளவா டேப் போட்டு ஒட்டிக்கிறேன். அண்ட் இந்த டூலை நீங்க ரெடி பண்ணதுக்கு அப்புறம் உங்க வீட்ல இருக்க ஒரு பிக்சர் இல்ல மொபைல் போன்ல இருக்க பிக்சர் மேல அந்த பென்சிலை பிளேஸ் பண்ணணும். அண்ட் பென்சிலை வச்சதுக்கு அப்புறம் அதே ஷேப்புக்கு அதை அப்படியே வரையணும். 2 பென்சிலும் அட் அ டைம் ஒரே மாதிரி மூவ் பண்ணீங்கன்னா தான் கரெக்டா வரைய முடியும். அண்ட் இந்த வீடியோக்கு 1 லட்சம் லைக் வந்துருச்சுன்னா உங்கள யாருன்னா ஒரு போட்டோவை இதே மாதிரி டிராயிங் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோல அப்லோட் பண்ணலாம். ஒரு பவுல்ல முட்டையை வச்சு முட்டை மேல பேஸ்ட் ஃபுல்லா தடவி 24 ஹவர்ஸ் வச்சா முட்டை டிரான்ஸ்பரண்ட் ஆயிடுமா? வாங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். வணக்கம் மக்களே, போன வீடியோவில் வந்து இந்த கேனை வச்சு நம்ம ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம். அதில் ட்ரிக் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தோம். அதுக்கு வந்து 1000 கமெண்ட் வந்திருக்கு. ஸோ அதுக்கோசம் நம்ம ட்ரிக் சொல்ல போகிறோம். அந்த ட்ரிக் என்ன நான் சொல்லணுன்ட்டு இல்லை, நான் அதை பிரித்து காமிச்சாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகே, வீடியோவை பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த மேலே கேன் இருக்கும், அதை வந்து க்ளோஸ் பண்ணிட்டுருக்கணும். டேப் தான் சுற்றிருக்கோம். இது வந்து தனியாக இருக்கும். கேன் மேலே வந்து டாப் வந்து கட் பண்ணியிருப்பேன். அதை காமிக்கிறேன். இப்போதான் இது ஒன்றும் எக்ஸ்பெரிமெண்ட்டே இல்லை, இதுதான் பைப்பு. இந்த 2 கேன் இதுதான். ஓகேங்களா? இப்போ இந்த கேன் இருக்குது. இந்த கேன் வந்து இப்படி இருக்கிறதுனால இப்படி சாய்க்கிறப்ப அடியில் இருக்க தண்ணி மட்டும் தான் இந்த பைப்பில் வரும். ஸோ அதனால தான் அந்த தண்ணி வரையும் வருது. இங்கே ஒரு ஹோல், இது வந்து ஏர் ப்ரெஷருக்கோசம் இந்த ஹோல், அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. இப்படி போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு இப்படி ஊற்றுறப்ப இதில் அடியில் இருக்க தண்ணி மட்டும் தான் வரும் மேலே. அடியில் இருக்க தண்ணி மட்டும் தான் மேலே வரும். ஸோ அதனால தான் இதுதான் விஷயம். இதே நம்ம இப்படி இருந்தால் எல்லா தண்ணியும் வரும். இப்போ அடியில் இருக்கிறதுனால இந்த அடியில் இருக்க தண்ணி மட்டும் தான் வரும். தட்ஸ் ஆல். இதில் நிறைய பேர் என்ன சொல்லியிருந்தீங்கன்னா ஐஸ் கியூப் போட்டிருக்கீங்க, அதனால தண்ணி கம்மியாக வருது அப்படின்னு இருந்தீங்க. இன்னொரு பேர்லாம் வீடியோ கட் பண்ணி போடுற ப்ரோன்னு இருந்தாங்க. இதான் உங்களுக்கு தெரிஞ்சில. உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் இங்கே தான் இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய். ஒரு பவுலில் முட்டையை வச்சு முட்டை மேலே பேஸ்ட்டை ஃபுல்லாக தடவி 24 ஹவர்ஸ் வச்சா முட்டை டிரான்ஸ்பரண்ட் ஆகிடுமா? வாங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம்.
வணக்கம் மக்களே, போன வீடியோவில் வந்து இந்த கேனை வச்சு நம்ம ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம். அதில் ட்ரிக் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தோம். அதுக்கு வந்து 1000 கமெண்ட் வந்திருக்கு. ஸோ அதுக்கோசம் நம்ம ட்ரிக் சொல்ல போகிறோம். அந்த ட்ரிக் என்ன நான் சொல்லணுன்ட்டு இல்லை, நான் அதை பிரித்து காமிச்சாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகே, வீடியோவை பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த மேலே கேன் இருக்கும், அதை வந்து க்ளோஸ் பண்ணிட்டுருக்கணும். டேப் தான் சுற்றிருக்கோம். இது வந்து தனியாக இருக்கும். கேன் மேலே வந்து டாப் வந்து கட் பண்ணியிருப்பேன். அதை காமிக்கிறேன். இப்போதான் இது ஒன்றும் எக்ஸ்பெரிமெண்ட்டே இல்லை. இதுதான் பைப்பு. இந்த 2 கேன் இதுதான். ஓகேங்களா? இப்போ இது கேன் இருக்குது. இந்த கேன் வந்து இப்படி இருக்கிறதுனால இப்படி சாய்க்கிறப்ப அடியில் இருக்க தண்ணி மட்டும் தான் இந்த பைப்பில் வரும். ஸோ அதனால தான் அந்த தண்ணி வெளியே வருது. இங்கே ஒரு ஹோல், இது வந்து ஏர் ப்ரெஷருக்கோசம் இந்த ஹோல், அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. இப்படி போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு இப்படி ஊற்றுறப்ப இதில் அடியில் இருக்க தண்ணி மட்டும் தான் வரும் மேலே. அடியில் இருக்க தண்ணி மட்டும் தான் மேலே வரும். ஸோ அதனால தான் இதுதான் விஷயம். இதே நம்ம இப்படி இருந்தால் எல்லா தண்ணியும் வரும். இப்போ அடியில் இருக்கிறதுனால இந்த அடியில் இருக்க தண்ணி மட்டும் தான் வரும். தட்ஸ் ஆல். இதில் நிறைய பேர் என்ன சொல்லியிருந்தீங்கன்னா ஐஸ் கியூப் போட்டிருக்கீங்க, அதனால தண்ணி கம்மியாக வருது அப்படின்னு இருந்தீங்க. இன்னொரு பேர்லாம் வீடியோ கட் பண்ணி போடுற ப்ரோன்னு இருந்தாங்க. இதான் உங்களுக்கு தெரிஞ்சில. உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் இங்கே தான் இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய். உடஞ்சி போன ஃபோனில் பேஸ்ட்டை தடவிட்டு அதுக்கப்புறம் தொடச்சி பார்த்தா உடஞ்சி போன இடம் வந்து அப்படியே காணாமல் போயிடுமா? வாங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு உடஞ்சி போன ஃபோன் எடுத்துக்கணும். அதை எடுத்துகிட்டு உடஞ்சி போன இடத்துல ஃபுல்லாக பேஸ்ட்டை ஃபுல்லாக தடவிட்டு ஃபோனை வச்சுட்டு ஒரு துணியை வச்சு மூடிட்டு 10 நிமிஷம் கழிச்சு எடுத்து பார்க்கலாம் வாங்க. இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. எடுத்து பார்ப்போம். ஃபுல்லாக பேஸ்ட்டாக இருக்குது, துடைப்போம். ஸோ இது வந்து கண்டிப்பாக ஒர்க் ஆகும் மக்களே. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். ஓகேங்களா? இதோட ட்ரிக் வீடியோ உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். ஃபஸ்ட் இந்த ஒரு கோகோனட்டை பறித்து ஒரு 3 நாள் கிட்ட ஆயிடுச்சு. நம்ம இதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா தான் நல்லா ஐஸ் கட்டியாக மாறும். இப்போ எந்த அளவுக்கு ஐஸ் கட்டியாக மாறி இருக்குன்னா கையில் தொடவே முடியலங்க. இப்போ இதில் என்ன செக் பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா, உள்ள இருக்க அந்த தண்ணி வந்து ஐஸா மாறி இருக்கணும். அது மாறி இருந்ததுன்னா ஓகே. ஆனால் இந்த கோகோனட்டை நம்ம நல்லா ஃப்ரீஸ் பண்ணிட்டு வெட்ட முடியுதான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப முடியலங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு, வெட்டவே முடியல. இருந்தாலும் ஒரு வழியா செதுக்கி வச்சிருக்கேன். இப்போ நான் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அந்த லாஸ்ட் ஃபைனல் ஆனது வரப்போது. இது நான் ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு பார்த்தா உண்மையாலே ஃப்ரீஸ் ஆகி வெள்ளையா இருக்குங்க. உண்மையாலே டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஐஸ் கட்டியை வாயில வச்சா எந்த அளவுக்கு அறியுமோ அந்த அளவுக்கு அறியுது. பட் எனக்கு பிடிச்சிருக்கு பர்சனலா. ஒரு ஃபேண்டால கம்மு ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் சர்க்கரையை போட்டு நல்லா குலுக்குனா ஜெல்லி மாதிரி வந்துருமா? இதுக்கு இவ்வளோ லைக்கா? வாங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அந்த ஃபேண்டாவை கொஞ்சம் குடிச்சுக்கலாம். குடிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் கம்மு நல்லா ஊற்றிக்கலாம். ஊற்றினதுக்கு அப்புறம் கொஞ்சம் சர்க்கரை தூக்கி போடுவோம். போட்டதுக்கு அப்புறம் அது கெமிக்கல் ரியாக்ஷன்ல என்ன ஆகுதுன்னா அது வந்து பொங்கி வந்துடுது. ஜூஸ் நல்லா குலுக்குனதுக்கு அப்புறம் அதில் கொட்டி பார்ப்போம் கட்டியா இருக்குன்னு. கட்டியாவே இல்லை மக்களே. 90 கிட்ஸ் எல்லாருக்குமே மோஸ்ட்லி இந்த கேம் வந்து தெரிஞ்சிருக்கும். இது என்ன கேம்னா, இந்த சீட் வந்து இருக்கும். ஸ்கிராச் பண்ணா அதில் வந்து 666 நம்பர் விழுந்தா அந்த 50 ரூபா வந்து நம்ம எடுத்துக்கலாம். உண்மையாலே இந்த நம்பர் வந்து இந்த கார்டுக்குள்ள இருக்கான்னு நம்ம செக் பண்ணி பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ சைடில் இருக்க கவர் வந்து நம்ம பிரிச்சுக்கலாம். அப்பதான் கார்டு வரும். நிறைய கார்டில் வந்து 1 ரூபா தான் வந்து. எனக்கு ரொம்ப நாள் ஆசை இந்த 66 நம்பர் வந்து விழுமா விழாதான். எனக்கு மண்டே வெடிச்சிடுற மாதிரி இருந்துச்சு. இதை ஸ்கிராச் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள உயிரே போயிடுச்சு மக்களே. ஆனால் ஸ்கிராச் பண்றது சந்தோஷமா இருந்துச்சு சின்ன வயசுல. இப்போ கூட இதை இன்னொரு கடையில் போயிட்டு நான் காசு கொடுத்து ட்ரை பண்ணேன்னா கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்கும். இந்த வீடியோக்கு ஒரு 10,000 லைக் வந்துச்சுன்னா இதுல மொத்தம் எத்தனை ஸ்கிராட்ச் கார்டு இருக்குன்னா எண்ணி சொல்றேன். இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லா சீட்டும் வந்துருச்சு. இந்த 666 மட்டும் வரவே இல்லை. இது யாருக்குமே விழாது. ஆனா கடையில எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் போய் சீட் வாங்குறப்ப இப்பதான் ஒரு 50 ரூபா அடிச்சுட்டு போனாரு சொல்லுவாங்க. அப்ப அதெல்லாம் உண்மையாலே போய் யாரும் நம்பாதீங்க. 1 ரூபா மட்டும் 79 காயின் வந்துச்சு. லாஸ்ட் டைம் ஒரு ஜூஸை வச்சு ஐஸ்கிரீம் செஞ்சிருப்பேன். அந்த வீடியோ எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அதுல வந்து ஒரு கமெண்ட் வந்துச்சு, நிறைய ஜூஸை வச்சு மல்டி விதமான ஐஸ்கிரீம் செய்யுங்கன்னு சொல்லுவாங்க. எனக்கு ஒரு ஐடியா வந்திருக்கு. நம்ம இது வரைக்கும் ஒரு ஜூஸ் வச்சுட்டு இதுக்கு மேல ஒரு ஜூஸ் வச்சுட்டு இதுக்கு மேல ஒரு ஜூஸ் வச்சா ஐஸ்கிரீம் லேயரா இருக்கும். அது நல்லா இருக்கும்ல பாக்குறதுக்கு. சோ அந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த மில்க் ஷேக் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இதுல வந்து பாதி மில்க் ஷேக் கொடுத்துட்டாதான் நம்மளால யூஸ் பண்ண முடியும் கரெக்டா. இந்த மில்க் ஷேக் மேல இருக்க டாப் வந்து நம்ம அடுத்து எடுத்துக்கலாம். அப்பதான் ஐஸ் குச்சி நம்ம சொல்றது ஈஸியா இருக்கும். மில்க் ஷேக் உள்ள எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கு. நல்லா இருக்குல்ல? இப்போ இதுல வந்து மில்க் ஷேக் இருக்கு. நம்ம ஃப்ரிட்ஜ் உள்ள வச்சுட்டு இதை மட்டும் ஐஸ் ஆக்கிடலாம். அதுக்கப்புறம் லெமன் ஜூஸ் ஊத்தலாம். அது ஃப்ரீஸ் ஆக்கிட்டதுக்கு அப்புறம் மாசா ஊத்துனா நல்லா லேயரா இருக்கும். அப்பதான் நம்மளுக்கு சாப்பிடறதுக்கும் நல்லா இருக்கும். ஒரு பாக்கிறதுக்கு ஒரு யூனிக்கா இருக்கும். ட்ரை பண்ணி பார்க்கலாம். எடுக்கிறப்ப நல்லா தான் இருந்துச்சு. இருந்தாலும் மேல ஒரு மாதிரி இருக்கு. இது எப்படி வரும்னு தெரியல. இருந்தாலும் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். லேயர் அப்படியே இருக்கு பாத்தீங்களா? பார்த்தாலே தெரியும் இது எந்த அளவுக்கு சூப்பரா வந்திருக்குன்னு. கரெக்டா சொல்லணும்னா இது ஒரு லேயர், இது ஒரு லேயர், இது ஒரு லேயர். இது வந்து மில்க் ஷேக், இது வந்து இந்த லெமன் ஜூஸ் இல்ல அந்த 10 ரூபா அது பச்சை கலர் ஜூஸ். வணக்கம் மக்களே. ஒரு முட்டையை நல்லா ஹீட் பண்ணிட்டு கருப்பா வர வரைய வச்சுட்டு அதுக்கப்புறம் முட்டையை தூக்கி தண்ணியில போட்டா சில்வர் கலர் மாதிரி வருமா? வாங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம்.
சொல்கிறாங்கன்னா ஒரு ஸ்ப்ரிங்கிள்ஸ் டப்பா இருக்கும்ல, அந்த பிளாஸ்டிக் டப்பா மாதிரி இருக்கும், அது உள்ள சிப்ஸ்லாம் இருக்கும். அதை கவுத்து போட்டுட்டு பின்னாடி பேக் சைட் டாப் வந்து கட் பண்ணி எடுத்துட்டா அது உள்ள வந்து சாஸ் இருக்கும்னு சொல்கிறாங்க. இது உண்மையாலே இருக்குமா? வாங்க நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோவில் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஸ்ப்ரிங்கிள்ஸ் டப்பாவை வந்து வாங்கியாச்சு கைஸ். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் 109 வந்து ப்ரைஸ். நான் கடையில் வாங்குறப்போ 105 103 சம்திங் என்னவோ கொடுத்தாங்க. அது லோகோவை பாருங்கள், நல்லாவே இருக்குது. சரி நான் ஓப்பன் பண்ணி ஸ்ப்ரிங்கிள்ஸ் வந்து கொட்டிக்கலாம். உண்மையிலே ஸ்ப்ரிங்கிள்ஸ் நல்லா தான் இருந்துச்சு கைஸ், டேஸ்ட்டாக இருந்துச்சு. சரி வாங்கின வேலையை பார்ப்போம். நான் ஸ்ப்ரிங்கிள் டப்பாவை தலைக்கீழ கவுத்துட்டு அதை கத்தியை வச்சு கட் பண்ண கைஸ். ரொம்ப கஷ்டமாகவே இருந்துச்சு, கட் பண்ணவே முடியல. சரி கட் பண்ணதுக்கப்புறம் திறந்து பார்த்தா உள்ள ஒன்றுமே இல்லைங்க. சரி வாங்கினதுக்கு என்ன பண்ணுறது, சாப்பிட்டு முடிச்சாச்சு ஸ்ப்ரிங்கிள்ஸை. இந்த மாதிரி வீடியோ பார்க்குறதுக்கு லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம சேனல் உள்ள போய்ட்டு பெல் பட்டன் ஆல் கிளிக் பண்ணி. இந்த ஒரு வீடியோவில் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு சாக்லேட் வந்து லிக்விட் ஸ்டேஜுக்கு மாற்றிக்கிறாங்க. ஐஸ் கட்டி எடுத்து மேலே வைக்கிறப்ப அதில் ஒட்டிக்குது. கொஞ்ச நேரத்துலேயே அது காஞ்சி சாக்லேட் மாதிரி வந்துருமா? இது உண்மையிலே ஒர்க் ஆகுமா? வாங்க நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த டேரி மில்க் வந்து ஹீட் பண்ண தேவையில்லை, ஏற்கனவே அது லிக்விட் ஸ்டேஜில் தான் இருக்குது. அதனால் நம்ம அப்படியே பிரித்து கொட்டிக்கலாம். டேரி மில்க் வந்து நம்ம பிச்சாச்சு. இப்போ அதை அமைக்கி அப்படியே உள்ள இருக்கெல்லாம் ஊற்றிக்கலாம். அப்படியே லிக்விட் ஸ்டேஜில் தான் இருக்குது, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். டேரி மில்க் வந்து நம்ம எடுக்க முடிஞ்ச அளவுக்கு எடுத்தாச்சு. இப்போ ஐஸ் கட்டி வந்து நம்ம உடச்சிக்கலாம். நம்ம என்ன பண்ணோம்னா சாக்லேட் எடுத்து நம்ம மேலே வைக்கலாம். இப்போ சாக்லேட் எடுத்து மேலே வச்சுருக்கோம், அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். மொத்த சாக்லேட் தூக்கி அந்த ஐஸ் கட்டி மேலே போட்டுடலாம். அப்போ தான் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்ம பார்க்க முடியும். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் சாக்லேட் வந்து கட்டி ஆகுது. அது எப்படி சொல்கிறேன்னா, இப்போ இதை எடுத்து காமிக்கிறேன். அப்படியே பாக்ஸ் ஷேப் வருது. நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்னா, இந்த ஐஸில் வந்து குச்சி சொறி இருந்தால் நம்ம அப்படியே பண்ணால் நான் அந்த ஒரு மிஸ்டேக் தான் பண்ணேன். இன்னொரு தடவை வேணும்னா சொல்லுங்கள், அந்த வீடியோ நான் ப்ராப்பராக பண்ணுறேன். இப்போ இது கட்டியாக இருக்கா பார்ப்போமா? இங்கே பாருங்க, அப்படியே சாக்லேட் மாதிரி ஆயிடுச்சு. அப்படியே வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு ஸ்ப்ரிங்கிள்ஸ் டப்பா இருக்கும்ல, அந்த பிளாஸ்டிக் டப்பா மாதிரி இருக்கும், அது உள்ள சிப்ஸ்லாம் இருக்கும். அதை கவுத்து போட்டுட்டு பின்னாடி பேக் சைட் டாப் வந்து கட் பண்ணி எடுத்துட்டா அது உள்ள வந்து சாஸ் இருக்கும்னு சொல்கிறாங்க. இது உண்மையாலே இருக்குமா? வாங்க நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோவில் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஸ்ப்ரிங்கிள்ஸ் டப்பாவை வந்து வாங்கியாச்சு கைஸ். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் 109 வந்து ப்ரைஸ். நான் கடையில் வாங்குறப்போ 105 103 சம்திங் என்னவோ கொடுத்தாங்க. அது லோகோவை பாருங்கள், நல்லாவே இருக்குது. சரி நான் ஓப்பன் பண்ணி ஸ்ப்ரிங்கிள்ஸ் வந்து கொட்டிக்கலாம். உண்மையிலே ஸ்ப்ரிங்கிள்ஸ் நல்லா தான் இருந்துச்சு கைஸ், டேஸ்ட்டாக இருந்துச்சு. சரி வாங்கின வேலையை பார்ப்போம். நான் ஸ்ப்ரிங்கிள் டப்பாவை தலைக்கீழ கவுத்துட்டு அதை கத்தியை வச்சு கட் பண்ண கைஸ். ரொம்ப கஷ்டமாகவே இருந்துச்சு, கட் பண்ணவே முடியல. சரி கட் பண்ணதுக்கப்புறம் திறந்து பார்த்தா உள்ள ஒன்றுமே இல்லைங்க. சரி வாங்கினதுக்கு என்ன பண்ணுறது, சாப்பிட்டு முடிச்சாச்சு ஸ்ப்ரிங்கிள்ஸை. இந்த மாதிரி வீடியோ பார்க்குறதுக்கு லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம சேனல் உள்ள போய்ட்டு பெல் பட்டன் ஆல் கிளிக் பண்ணி. இன்னைக்கு வந்து இந்த ஒரு பாப்கார்னில் இந்த ஜேம்ஸ் மிட்டாய் போட்டு நம்ம சமைக்க போகிறோம். பாப்கார்ன் வந்து கலர் கலராக வருமா? இது உண்மையிலே இருக்காமா? வாங்க நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுக்காண்டி எங்க வீட்டு பக்கத்துல இருக்க பாப்கார்ன் கடையில போயிட்டு ஒரு பாப்கார்ன் வாங்கிட்டாச்சு, ஜேம்ஸ் மிட்டாய் வாங்கியாச்சு. இப்போ இந்த குக்கர்ல வந்து நம்ம இந்த பாப்கார்ன் வந்து கொட்டலாம். உங்களுக்கு பாப்கார்ன் பிடிக்கும்னா ப்ளூ கலர் ஹார்ட் போடுங்க, ஜேம்ஸ் மிட்டாய் பிடிக்கும்னா ரெட் கலர் ஹார்ட் போடுங்க. உங்க எல்லாருக்குமே ஒண்ணு தெரியுமா, பாப்கார்ன் வேவறதுக்கு 5 நிமிஷம் தான் ஆகும். இது உண்மைனா ஒரு லைக் பண்ணுங்க. இப்போ வந்து பாப்கார்னையும் கொட்டியாச்சு, ஜேம்ஸ் மிட்டாயை கொட்டியாச்சு. இப்போ ரெண்டுத்தையும் கலக்கிட்டு அந்த வீடியோல பார்த்தா அது எவ்வளவு அழகா இருக்குல்ல. இது உண்மையிலே ஒர்க் ஆகும் நான் நினைக்கிறேன். சைட்ல குக்கரை திறந்தா எப்படி வெடிக்குது பாருங்களேன். இந்த வீடியோக்கு ஒரு 10,000 லைக் வந்துச்சுன்னா நான் பாப்கார்னை போட்டு மேல மூடாமலே வச்சிருவேன். அது எப்படி வெடிக்குது நம்ம லைவா பார்க்கலாம். பாப்கார்ன் எவ்வளவு அழகா வெந்து வந்திருக்கு பாருங்களேன். ஆனா பாப்கார்ன் வந்து கலர் சேஞ்சே ஆகல. என்ன கலர் வந்திருக்குன்னா சாக்லேட் ஃபிளேவர் வந்திருக்கு. ஆனா ரொம்ப கசக்குது மக்களே. பாய். இந்த வீடியோல இவங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஹெர்பல் பேஸ்ட் எடுத்துக்கிறாங்க. காலுக்கு நடுவில் ஒரு கோடு கிழிச்சிட்டு அந்த பேஸ்ட்டை வச்சு நல்லா தேய்ச்சிக்கிட்டே இருக்காங்க. கொஞ்ச நேரம் தேய்ச்சதுக்கு அப்புறம் அந்த தேய்ச்ச இடத்துல மட்டும் நல்லா வெள்ளையாயிடுதான். இது உண்மையிலே ஒர்க் ஆகுதான் தான் நம்ம பார்க்கலாம். இதுக்காண்டி பேஸ்ட், பிரஷ், அந்த கோடுக்கு பதில் ஒரு டேப்பு நம்ம எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம ட்ரை பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டேப்பு பிரிக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமாங்க. நான் ஏதோ ஆர்வத்துல மேலே ஏறி உட்காந்துட்டேன். சைட்ல பார்த்தா பள்ளத்தாக்கு. உடனே பயந்துட்டாங்க. ஒரு வழியான இந்த டேப்பு வந்து பிச்சுட்டேன் நானு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா டேப் வந்து என்னோட காலில் பாதிக்கா ஒட்டிக்கிறேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி நான் வந்து பேஸ்ட் தடவை போறேன், பின்னாடி என்னோட நார்மல் கலர் இருக்கும். ஸோ மறக்காம எல்லாருமே இப்பயே நல்லா பாத்துங்க. முன்னாடி கொஞ்சம் வெள்ளையா இருக்கா, பின்னாடி கொஞ்சம் கருப்பா இருக்கான்ட்டு. அப்புறம் நான் பேஸ்ட் வச்சு தடவுனதுக்கு அப்புறம் எப்பா நீ ஏமாத்துறப்பா அப்படிலாம் சொல்லக்கூடாது. அதனாலதான் நான் சொல்றேன். நார்மலா எல்லாருக்குமே தோன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா இது ஒர்க் ஆகுமா ஒர்க் ஆகாதான்ட்டு. அதே டவுட் தான் எனக்கும். ஒர்க் ஆகும்னு நினைச்சீங்கன்னா ப்ளூ கலர் ஆட் போடுங்க, ஒர்க் ஆகாதுன்னு நினைச்சீங்கன்னா பிளாக் கலர் ஆட் போடுங்க. அந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. நார்மலா நம்ம பல்லு வளர்க்குறப்ப ஈஸியா வந்து நுரை வந்து வந்துடும். இப்போ நான் காலில் வச்சு தேய்க்கிறேன், நுரைய வர மாட்டேங்குது, தேய்க்க முடியல. செம கஷ்டமா இருக்கு தேய்க்கிறதுக்கு. கடைசியில தான் நான் ஒன்று யோசிச்சேன், இந்த பிரஷ் எங்கடா இருந்து எடுத்தேன்ட்டு. அப்புறம் தான் தெரிஞ்சது இந்த பிரஷ் வச்சுதான் நான் டெய்லி பல்லு வளர்க்குறேன்ட்டு. இதுக்கப்புறம் நான் எப்படிடா பல்லு வளர்ப்பேன்னு யோசிக்கிறதுக்குள்ள நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு வீடியோ பண்றேன்ல. மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணு.
பண்றேங்க. தேய்ச்சி 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 நான் டயர்டே ஆயிடுவோம் போல. கடவுளே, நான் உங்ககிட்ட ஒன்று மட்டும் வேண்டிக்கிறோம்ப்பா, இது கரெக்டாக ஒர்க் ஆயிடுச்சுன்னா என்னோட மூஞ்சில மாதி போட்டு நான் ட்ரை பண்றேன் வெள்ளையா வரனா இல்லையான்ட்டு. ஸோ இப்போ வந்து இதை நம்ம வந்து துடைக்கலாம். எப்படி இருக்க போகுதுன்னு தெரியலையே. ப்ரெஷ்ஷை வச்சு தேய்க்கிறப்ப கூட கஷ்டமா தெரியல, இந்த துணியை வச்சு இந்த பேஸ்ட்டை துடைக்கிறதுக்குள்ள என் உயிரே போயிடுச்சுங்க. சத்தியமா சொல்றேன், அதை தேய்க்கவே முடியல. அதுக்கப்புறம் லைட்டா தண்ணி ஊற்றி அந்த மாதிரிலாம் வச்சுதான் தேய்ச்சேன். இவ்வளோ கஷ்டப்பட்டு இது நான் தேய்ச்சிட்டு இருக்கேன். ரிசல்ட் வந்து எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துச்சுன்னா நான் வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவேன் தான் நானும் நினைக்கிறேன். ஸோ இதை வந்து நான் தேய்ச்சிட்டு காட்டுறேன். இப்போ வந்து ரிசல்ட் எப்படி இருக்குன்னா, எனக்கு என்னவோ லைட்டாக வெள்ளையான மாதிரி தான் தோணுது. உங்களுக்கும் வெள்ளையான மாதிரி தோணுச்சுன்னா வெள்ளை கலர் ஹார்ட் போடுங்க. இல்லை வெள்ளை கலர்லாம் ஆகலை, அதே கலரில் தான் இருக்குன்னா ப்ளூ கலர் ஹார்ட் போடுங்க. இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரையும் பார்த்துருந்தீங்கன்னா உங்களை மாதிரி லக்கி பர்சன் யாருமே கிடையாது. ஸோ நீங்கள் லக்கி பர்சன், அதனால ஒரு லைக் பண்ணுறீங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க அண்ட் பாய். நம்ம எல்லாருக்குமே தெரியும் கொக்கோ கோலாவில் வந்து மென்டோஸ் போட்டால் பொங்கி வரும்னு. அது எந்த அளவுக்கு பொங்கி வரும்னு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த வீடியோ பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து மென்டோஸ் வேணும். மென்டோஸ் முன்னாடி இருக்குது, நம்ம மென்டோஸை பிச்சு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் கொக்கோ கோலாவை வந்துட்டு நம்ம பாதி கொக்கோ கோலா எடுத்துக்கலாம். ஏன்னா எல்லாருமே ஃபுல்லாக தான் வச்சு பண்ணுவாங்க. நம்ம பாதி வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஒரு மென்டோஸ் எடுத்து போடுவோம். இன்னொரு மென்டோஸ், 2 மென்டோஸ் போட்டாச்சு. 2 மென்டோஸுக்கு அது எந்த அளவுக்கு பொங்கி வருது நீங்களே பாருங்க. அப்போ பேசிக்காக என்னன்னா, நிறைய கொக்கோ கோலா வச்சு பண்ணிங்கன்னா நிறைய பொங்கி வரும். இந்த மாதிரி வீடியோ பார்க்கறதுக்கு லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலில் போயிட்டு பெல் பட்டன் ஆல் கிளிக் பண்ணிங்க. ஒரு 3 தக்காளியை 24 மணி நேரம் மண்ணுலையும் உப்புலையும் கொக்கோ கோலாலையும் ஊற வச்சா என்ன ஆகும் தெரியுமா? அதை தான் நான் ட்ரை பண்ண போறேன். மறக்காம ஒரு ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இப்போ வந்து நம்ம உப்புல வந்து தக்காளியை போட்டு நல்லா சொருவியாச்சு. இப்போ உப்பை மூட்டு நல்லா தக்காளிக்கு சமாதி கட்ட வேண்டியதுதான். தக்காளி என்ன பாவம் முடிச்சோ தெரியல, என்கிட்ட மாட்டிச்சு. இப்போ அந்த மண்ணுலயே நம்ம தக்காளியை போட்டு ஊற வைக்க போறோம். மண்ணுல போட்டா கொஞ்சம் அழுகி செடியா மாறிடுமோ 24 மணி நேரத்துல தெரியலையே. ஃபைனலா தக்காளியை வந்து நம்ம கொக்கோ கோலால போட போறோம். கொக்கோ கோலா போட்டதுக்கு அப்புறம் கொக்கோ கோலால தக்காளி பாக்குறப்ப ஏதோ லப்பர் மாதிரி மாறிடும் எனக்கு ஒரு ஐடியா இருந்துச்சு. ஆனா மாறுமான்னு தெரியல. தக்காளி ஊற வச்சு கரெக்டா 24 ஹவர்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. தக்காளியை நம்ம உரிச்சு பாக்குறப்ப கொக்கோ கோலால போட்ட தக்காளி ஒண்ணுமே ஆகலாம் தான் சொல்லணும். மண்ணுல போட்டது செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ கொஞ்சம் பேர் என்ன கமெண்ட் பண்றாங்கன்னா, ப்ரோ நீங்க ஒரே வாட்டி தான் பண்றீங்க, 24 ஹவர்ஸ்லாம் வைக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்றீங்க. அது எதை வச்சு சொல்றீங்கன்னா, பேக்ரவுண்ட்ல கிளைமேட் ஒரே மாதிரி இருக்கு. அதுக்கு ரீசன் என்ன பாத்தீங்கன்னா, நான் எப்பவுமே 5 PM தான் எடுப்பேன். கொஞ்சம் நகலா இருக்கிறதுனால கிளைமேட் ஒரே மாதிரி இருக்கும் உங்களுக்கு பாக்குறப்ப. இப்போ ஃபைனல் ஸ்டெப்பா நம்ம தக்காளியை வந்து உப்புல ஊற வச்சதை பாக்குறோம். உப்புல ஊற வச்சதை கொஞ்சம் எடுத்து பாக்குறப்ப என்ன மாதிரி இருந்துச்சுன்னா, லைட்டா ஸ்மெல் நல்லா இருந்துச்சு. இப்போ எதுல ஊற வச்ச தக்காளி ரொம்ப அழுகி போயிருக்குன்னு நீங்க தான் கமெண்ட் பண்ணணும். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, லாஸ்ட் மந்த் நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் எல்லாம் மண்ணில் போச்சு வச்சோம். இப்போ அந்த ஸ்நாக்ஸ் வந்து எப்படி இருக்குதா பார்க்க போறோம் வாங்க. லாஸ்ட் மந்த் நம்ம போச்ச இடத்துல எங்க வச்சுன்னு கரெக்டா எனக்கு தெரியல. ஒருவேளை இங்கிட்டு வச்சிருப்போமோ, இங்கிட்டும் இல்லையா, அப்ப எங்கிட்டு போயிருக்குன்னு யோசிச்சுட்டே இருக்கப்போ ஒருவேளை இங்கிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன்ட்டு தோடிட்டே இருந்தா அங்கிட்டும் இல்ல. அட போங்கடா, இது எங்க தாண்டா வச்சேன்னு எனக்கு யோசிச்சுட்டு இருக்கப்பதான் ஒருவேளை நம்ம கல் ஒரு இடத்துல வச்சோமே அந்த இடத்துல இருக்குமான்னு உள்ள போய் பார்த்தா அந்த இடத்துல இருக்கும்னு எனக்கு லைட்டா நம்பிக்கை வந்துச்சு. அந்த இடத்துல நம்ம தோண்டி பார்ப்போம். பொறுமையா தோண்டிட்டு இருக்கேன். நல்லா பறக்குன்னு ஒரு 4 தோண்டினதுக்கு அப்புறம் லைட்டா அந்த சிப்ஸ் வெளில வரத நீங்க பார்க்கணுமே. எப்பா நிறைய பேர் என்ன தெரியுமா கமெண்ட் பண்ணாங்க, அண்ணே நாய் தூக்கிட்டு போயிட்டோன்னே, நீங்க போய் தோண்டி பார்த்தா ஒண்ணுமே இருக்கான்னு சொன்னாங்க. சிப்ஸோட கவரை க்ளோஸ் அப்ல பாக்குறப்ப எப்படி இருக்குன்னா, மண்ணு கூட கொலா பண்ண மாதிரி இருக்கு. சரி அந்த பிஸ்கெட் எங்கடா இருக்குன்னு பார்த்தா பிஸ்கெட்டும் உள்ளதான் இருக்கு. ஆனா பிஸ்கெட்ல லைட்டா உள்ள தண்ணிலாம் இருக்கு, எனக்கு தொடரப்பே தெரியுது. சரின்னு அந்த சிப்ஸ் கவரை கழுவிட்டு கொஞ்சம் பிரிச்சு கொட்டிட்டு சாப்பிட்டு பார்த்தா லைட்டா நல்லா தான் இருந்துச்சு. ஆனா பிஸ்கெட்டை சாப்பிடணும்னு எனக்கு தோண கூட இல்லை. அது ஏன்னா பிஸ்கெட்டை அமைக்க பார்த்தாலே அது நமுத்து போயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால எனக்கு பிடிக்கவே இல்லை. வேற எதெல்லாம் மண்ணில் போதிக்கலான்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பாய். வணக்கம் மக்களே, இந்த வீடியோ வந்து ட்ரிக்கா இல்லை எக்ஸ்பெரிமெண்ட்னு ஒன்று சொல்லித்தரேன். லாஸ்ட் வீடியோ பாருங்க, லாஸ்ட்ல நான் ட்ரிக் சொல்றேன். இது எப்படின்னா வேற ஒண்ணுமே இல்லை, இது இருக்கிறது வேற எதுவும் இல்லை. இப்படி இருக்கும். இந்த அடிச்சாலத்தை இப்படி வச்சு இப்படி அமுக்கி இப்படி போட்டோன்னா அது அடியில் ஒட்டிக்கும். இவ்வளோதான் இந்த ட்ரிக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. அதே ஒரு டப்பாவில் வந்து ஒரு கேரட் போட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அதில் கொக்கோ கோலா ஊற்றிக்கிறாங்க. 24 ஹவர்ஸ் கழிச்சு பார்க்குறாங்க. இந்த கேரட் வந்து லப்பர் மாதிரியே வந்துருதான். உண்மையிலே இது ஒர்க் ஆகுமா? வாங்க நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். அந்த வீடியோவில் சொன்ன மாதிரியே ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு நீட்டாக இருக்க ஒரு டப்பா எடுத்துப்போம். அதுக்கப்புறம் அதில் கேரட் போட்டுப்போம். அதுக்கப்புறம் நம்ம அதில் கொக்கோ கோலா ஊற்றிப்போம். கொக்கோ கோலா ஃபுல்லாக ஓரளவு ஊற்றியாச்சு. 24 ஹவர்ஸ் கழிச்சு பார்க்கலாம் கைஸ் உண்மையிலே ஒர்க் ஆகுதா இல்லையான்னு. இப்போ வந்து 24 ஹவர்ஸ் ஆயிடுச்சு கைஸ். நீங்கள் அந்த கொக்கோ கோலா பார்த்தீங்கனாலே தெரியும், லைட்டாக கலர் சேஞ்ச் ஆயிருக்கு. அந்த ஸ்பூனை வச்சு குத்துறேன், அந்த கேரட்ல இறங்கவே இல்லை. ஒருவேளை ரப்பர் ஆயிருக்குமா நானும் நினைச்சு அமுக்கிட்டே இருந்தேன். அது உள்ள இறங்கவே இல்லை. அதுக்கப்புறம் அது எடுத்து பார்த்தா தெரியுது ரப்பர் மாதிரி வரவே இல்லை கைஸ். இந்த மாதிரி வீடியோ பார்த்து லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. சேனல்ல போயிட்டு பெல் பட்டன் ஆல் கிளிக் பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம் ஐடி தரேன், மறக்காம ஃபாலோ பண்ணுங்க அண்ட் சேட் பண்ணுங்க. வணக்கம் மக்களே, இந்த வீடியோ வந்து தண்ணி கீழே கவுத்தாலும் தண்ணி கீழே வராதா? இது மேஜிக்கா இல்லை எக்ஸ்பெரிமெண்டா ட்ரிக்கா? வாங்க பார்க்கலாம்.
இந்த ட்ரிக்கு வேறு எதுவுமே இல்லை. இப்போ நான் அந்த வாட்டர் கேனில் கை விடுவேன், தண்ணி வெளியே வந்துடும் பாருங்க. அதில் என்னென்னா ஒரு டிரான்ஸ்பரண்ட் மாதிரி ஒரு ஷீட் மாதிரி இருக்கும். அந்த ஷீட்டை வச்சு மூடினா அந்த ஏர் ப்ரெஷர்னால தண்ணி வந்து அந்த ஷீட்டை தாண்டி வராது. இதுதான் அந்த ஷீட்டு. தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வணக்கம் மக்களே, இந்த வீடியோ என்ன பார்க்க போறீங்கன்னா எக் எக்ஸ்பெரிமெண்ட் தான். எக் எக்ஸ்பெரிமெண்ட் வந்து நம்ம எப்படி பண்ண போறோம் மீன்ஸ், ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு கிளாஸ்ல வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றிப்போம், அதுக்கப்புறம் அதில் வினிகர் ஊற்றிப்போம், அதுக்கப்புறம் பொங்கர மருந்து ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஈனவை போட்டு நல்லா கலந்துப்போம். கலந்ததுக்கப்புறம் முட்டையை போட்டுப்போம். முட்டையை போட்டதுக்கப்புறம் ஒரு 24 hours 3 days கழிச்சு எடுத்து பார்ப்போம் கைஸ். ஓகே கைஸ், இப்போ வந்து 24 hoursலாம் ஆகல, பட் ஆனால் 3 days மேலே ஆயிடுச்சு. இந்த முட்டையை பார்த்தீங்கன்னா அங்கங்கே உடஞ்சிருக்கும், உங்களுக்கு பார்த்தப்பே நல்லா தெரியும். ஸோ இப்போ நம்ம க்ளவுஸ் போடல, ஏன்னா அது கெமிக்கல் இருந்ததுனால கையெல்லாம் கொஞ்சம் அரிக்கும், அதனால தான். முட்டையை நல்லா உரிச்சாச்சு கைஸ். இப்போ எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்க. அது இப்போ வந்து முட்டையை வந்து உடச்சு ஊற்றிக்கலாம் கைஸ், பட் நல்லா தான் இருக்குது அந்த முட்டை உள்ள இருக்கலாம். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரு தக்காளி மேலே நல்லா பேஸ்ட்டை தடவிட்டு அதுக்கப்புறம் நல்லா ப்ரெஷ்ஷை போட்டு நல்லா தடவிட்டு ஃபுல்லாக 24 hours கழிச்சு வச்சா ஜெல்லி மாதிரி வந்துருமா. இவனை ட்ரை பண்ண சொல்லுவோம். டேய், நீ ஆம்பளையா இருந்தால் அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறா. விட்றா, நான் பண்ணுறேன்டா. என்னடா பண்ற? தக்காளி வச்சு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருக்கோம்பா. 1 கிலோ தக்காளி 120 ரூபாடா. உங்க அம்மா உன்னை என்ன பண்ண போறானே தெரிலடா. ஒரு பலூன் உள்ள பூ வச்சுட்டு அதுக்குள்ள கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு ரப்பர் பேண்ட் போட்டு கட்டிட்டு ஃப்ரீசர்ல வச்சுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு எடுத்துப்பா. தைஸ் கட்டி உள்ள அந்த பூ அழகா தெரியுமா. வாங்க நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்ம டேபிள்ல இருக்க பூவை கொஞ்சம் எடுத்து அந்த பலூனுக்குள்ள போட்டுக்கிறோம். போட்டதுக்கு அப்புறம் அந்த பலூன் உள்ள தண்ணி ஃபில் பண்ணியாச்சு. ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் அது ஃப்ரீசர்ல தூக்கி வச்சாச்சு. ஃப்ரீசர்ல வச்சு நம்ம இப்போ எடுத்தாச்சு. இது 2 நாள் ஆனதால தான் இவ்வளவு கட்டியா இருக்கு கைஸ். ஒரு நாள் எடுத்தா நல்லா இருக்கும் தான் நினைக்கிறேன். அந்த பூ எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்க. அதை உடச்சு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்க. அது உள்ள இருக்க பூவை உடச்சதுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா லைட்டா லப்பர் மாதிரி இருக்கு. இந்த மாதிரி வீடியோ பார்க்கறதுக்கு லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. ஒரு கிளாஸ்ல இருக்க தண்ணியில உப்பு கொட்டிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு பேட்டரியை தூக்கி வச்சா பபிள்ஸ் வருமா. வாங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். மக்களே, இந்த மாதிரி பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இது வந்து பேலன்ஸே ஆகலை. ரொம்ப கஷ்டப்பட்டேன் மக்களே. இதுக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணுங்க. மாதிரிதான் அந்த ஷீட்டு காணும் மக்களே, ஷீட்டு காணும், எங்கே போச்சுன்னு தெரில. நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு காமிக்கிறேன். இதுதான் இது வந்து என்ன பண்ணுவோம்னா, இந்த ஷீட்டை வந்து இப்படி மேலே வச்சு இப்படி க்ளோஸ் பண்ணிட்டு இப்படி திருப்பி வச்சா அந்த ஏரில் வந்து இது கீழே விழாது. இப்படி இந்த ஏர் வந்து அதை வந்து அடைச்சிக்கும். தட்ஸ் ஆல். இந்த வீடியோவில் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு ஷவர் ஒரு கவருக்குள்ளே போட்டு டேப் போட்டு சுற்றிக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்க்குறப்ப அந்த ஷவருக்குள்ளே இருக்க தண்ணியெலாம் அழுக்காக இருக்குமா. இது மட்டும் உண்மையிலே ஒர்க் ஆயிடுச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக லைக் பண்ணணும். அப்படி ஒர்க் ஆகலன்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும், சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக எங்கள் வீட்டில் ஷவர்லாம் இல்லை, இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு உங்களுக்கே தெரியும். நம்ம அதுலேயே போட்டு ட்ரை பண்ணுவோம். கவரையும் போட்டாச்சு, டேப்பையும் சுற்றியாச்சு. இப்போ வந்து தண்ணியை ஓப்பன் பண்ணி விட வேண்டியதான். தண்ணியை பார்க்குறப்பலாம் எனக்கு ஒன்று மட்டும் தான் ஞாபகம் வருது. கண்ணீரும் உப்பு தான், கடல் நீரும் உப்பு தான். இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறது ரொம்ப தப்பு தான், அந்த மாதிரி தோணுது எனக்கு. தண்ணி வந்து ரொப்பியாச்சு. கரெக்டாக 1/2 hour கழிச்சு வந்து பார்க்கலாம். 1/2 hour கழிச்சு வந்து பார்த்தா என்ன கலர்ல இருக்கு பாத்தீங்களா? இந்த எக்ஸ்பெரிமெண்ட் உண்மையிலே ஒர்க் ஆயிடுச்சுல. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ மறக்காம பண்ணிடுங்க. பாய். நம்ம அமெரிக்கா மாமா என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் குழாலேருந்து தண்ணி வரும்ல, அந்த தண்ணிலாம் சுத்தமாக வராது, அழுக்காக வரும். ஆனால் அது உங்கள் கண்ணுக்கே தெரியாது. அது எப்படி கண்டுபிடிக்குதுன்னு நம்ம அமெரிக்கா மாமா சொல்கிறாரு. அது எப்படின்னு அந்த வீடியோவில் சொல்கிறேன், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. அது எப்படி செய்யறதுனா, ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக உங்கள் வீட்டில் இருக்க ஒரு மாஸ்க் எடுத்துங்க. அந்த மாஸ்க்கை வந்து குழாலேருந்து தண்ணி வரும்ல, வாயில் அந்த கரெக்டாக எதனா ஒரு டேப்பை போட்டு சுற்றுங்க, இல்லை எதனா ஒன்று சுற்றிட்டு அதை நல்லா டைட்டாக கட்டிக்குங்க. டைட்டாக கட்டினதுக்கப்புறம் அந்த குழாவை திறந்து விட்டிங்கன்னா அந்த குழா வழியாக தண்ணி வரும். தண்ணி வரப்போ அதில் அழுக்கு இருந்தால் கண்டிப்பாக தெரியும். ஆனால் எனக்கு ஒரே ஒரு டவுட்டு, இப்போ இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டே இருப்பீங்க. இப்போ தண்ணி வந்து ஒரு மாதிரி தனித்தனியாக போயிருக்கும். லைட்டாக நான் கை வச்சு அமுக்கிறப்ப மட்டும் தண்ணி குண்டா வர மாதிரி இருக்கும். அது நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் நீங்கள் பார்க்கலனாலும் கமெண்ட் பண்ணணும். இப்போ வந்து 24 hours கழிச்சு நான் அந்த கயிறை வந்து ஓப்பன் பண்ண போகிறேன். இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறோம். நானே ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கேன். நம்ம வீட்டில் எவ்வளோ அழுக்கு இருக்குன்னு நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும்னு. ஆனால் பார்த்தா கொஞ்சம் கூட அழுக்கு இதில் இல்லவே இல்லை. ஏன் எங்கள் வீட்டில் மட்டும் இல்லை? ஏன்னா எங்கள் வீட்டில் குழால அழுக்கு இல்லை, வெளியே சுற்றி அழுக்கு இருக்கு. கரெக்டா மாமே? பாய் பாய். ஒரு இளநீரை சுட்டு சாப்பிட்டா எப்படி இருக்கும்? சுட்டு சாப்பிட்றதுனா அந்த இளநீரை ஃபுல்லாக தீச்சிட்டு சாப்பிட்டா எப்படி இருக்கும்? இதுக்காண்டி ஒரு இளநீர் நம்ம எடுத்துக்கிட்டு எங்கள் வீட்டில் அடுப்பு மாதிரி நான் செஞ்சு வச்சிருப்பேன். அதுக்குள்ள அந்த இளநீர் நம்ம போட்டுட்டு ஒரு 1 hour கழிச்சு எடுத்து பார்த்தீங்கன்னா இளநீர் வந்து இந்த அளவுக்கு கருகி இருக்கும். அந்த கருகுனா நல்லா கருகி இருக்கப்பதான் அது பார்க்கறதுக்கு வேற லெவலில் இருக்கு. உண்மையிலே உள்ள எப்படி இருக்கும்னு நினைக்கிறப்ப எனக்கு ஒரு டவுட்லாம் வருது. உள்ள கருகி இருக்குமா இல்லை வெள்ளையா இருக்குமான்னு எனக்கு தெரியல. நீங்க உள்ள இளநீர் கருப்பா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா பிளாக் கலர் ஆட் போடுங்க, இல்ல வெள்ளையா இருக்கும்னா ஒயிட் கலர் ஆட் போடுங்க. இப்போ வந்து நம்ம வந்து இளநீரை வந்து வெட்டியாச்சு. இளநீரை வெட்டுறப்ப லைட்டா அந்த புகையா வந்துச்சு. அதெல்லாம் யார் யார் பார்த்தீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இளநீரை ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ள செம்ம ஸ்பூடு. அந்த உள்ள இருக்க தண்ணிலாம் எந்த அளவுக்கு ஹீட்டா இருக்குன்னா
நல்லாவே ஹீட்டாக இருக்குது. அண்ட் டேஸ்ட் பண்ணால் தானே சொல்ல முடியும் எப்படி இளநீர் இருக்குன்னு. டேஸ்ட் பண்ணி பார்த்தா இளநீர் சூடாக எப்படி இருக்குமோ லைக் அந்த மாதிரி தான் இருக்குது. அந்த அளவுக்குலாம் டிஃப்ரென்ஸ் இல்லை. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் பாய்.